அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நல்ல வேலை நீங்களும் எஸ்எஸ்கேவும் மாலையும் கழுத்துமா நின்னத கௌதம் பார்க்கல. அவர் பாக்குறதுக்குள்ள நான் அவரை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டேன். ஒருவேளை அவர் எஸ்எஸ்கேவை பாத்திருந்தா என்ன ஆகுறது? கோவிலுக்கு உங்களோட நானும் ஜானகி அத்தையும் வரோன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட நீங்க எந்த தைரியத்துல எஸ்எஸ்கே அங்க வர சொன்னீங்க? இங்க பாரு இலக்கியா, ஒரு சாமியாரும் ஜோசியரும் ஒரே மாதிரி எனக்கும் எஸ்எஸ்கேக்கும் உடனே கல்யாணம் நடக்கலனா கௌதமோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்களே. அதுக்கப்புறம் எப்படி நான் கல்யாணத்தை தள்ளி போட முடியும்? அதான் உங்களுக்கு தெரியாம கோவில்ல எஸ்எஸ்கே கையால தாலி கட்டிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க தவிப்பெல்லாம் எனக்கு புரியுது அத்தை. ஆனா கௌதமோட கையில எஸ்எஸ்கே தாயத்தை கட்டுறதெல்லாம் நடக்கிற காரியமா? கௌதம் அவரை பார்த்த அடுத்த நிமிஷமே கொலவெறி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ஜோசியர் சொன்ன அந்த ஆபத்து கௌதம்க்கு வராது, அந்த எஸ்எஸ்கேக்கு தான் வரும். அப்பாவும் புள்ளையும் அடிச்சிட்டு சாகிறதுக்கா இத்தனை நாள் நாம இந்த ரகசியத்தை கௌதம்க்கு தெரியாம பாதுகாத்துட்டு வந்தோம். உண்மை வெளியே தெரிஞ்சு கௌதம் எஸ்எஸ்கேக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தானே நாம தவிச்சிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் கௌதமும் எஸ்எஸ்கேவும் சந்திக்கிற ஏற்பாட்டை நீங்க பண்ணிட்டீங்களே அத்தை. என்னதான் கௌதம்க்கு தான் அப்பா மேல கோவம் இருந்தாலும் எஸ்எஸ்கே என்ன கல்யாணம் பண்ணி அவர் என் புருஷன் ஆயிட்டாருனா அதுக்கப்புறம் கௌதம் என் கழுத்துல இருக்க தாலிய புடுங்கணும்னு துணிய மாட்டான் இலக்கியா. எஸ்எஸ்கே கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிதான் நான் இந்த ஏற்பாட்டையே பண்ணேன். கௌதம் அது மன்னிக்கிறதாவது அது நடக்காதத்த. அவருக்கு பரம எதிரியா இருக்கிற எஸ்எஸ்கே தான் உங்களுக்கு துரோகத்தை பண்ணிருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சா கௌதமோட கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். நான் கௌதம் கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. அவரும் அதே மாதிரிதான் என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாரு. அவரோட அப்பா எஸ்எஸ்கே தாங்கிற விஷயத்த நான் சொல்லாம மறைச்சிட்டு இருக்கேன். ஆனா தான் அப்பா யாருங்கிற விஷயத்த நான் மறைக்கிறேன்னு கௌதம் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் உண்மையை சொல்லாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? கௌதம் மாத்திரத்துல எஸ்எஸ்கே ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு வைங்க, அவரோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இவ்ளோ நாளா அப்பா இல்லாதவருங்கிற பேரோட சேர்த்து கொலைகாரங்கிற பழியும் அவர் மேல விழுந்துருமே. அத பாக்குற சக்தி எனக்கு கிடையாது அத்தை. எனக்கு உன் நிலைமை நல்லா புரியுது. உன் நிலைமைதான் எனக்கும். என் அப்பா யாருன்னு சொல்லுமான்னு அவன் ஒவ்வொரு தடவை கேக்குறப்போ நான் பதில் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள இவ்வளவு தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? எஸ்எஸ்கே தன்னோட கெட்ட புத்தியை விட்டுட்டு திருந்தணும். கௌதம் அவரை மன்னிச்சு ஏத்துக்கணும். இது ரெண்டும் நடக்கிற வரைக்கும் நாம இந்த ரகசியத்தை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அத்தை. அதுக்காக கௌதம் நம்ம மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, அதை நம்ம தாங்கிக்கலாம். ராசாத்தி, என் புள்ள தவ இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்காது. கௌதம் ரொம்ப கொடுத்து வச்சவன் இலக்கியா. சரிங்க அத்தை, பாலை இறக்கி வச்சுட்டு வந்திருந்தேன். சூடு ஆறதுக்குள்ள கௌதமுக்கு கொண்டு போய் கொடுங்க. சரி இலக்கியா. இப்போ உனக்கு அப்பா இல்லாதான் குறையா? சொன்னா புரிஞ்சுக்கோங்க கௌதம், அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இத்தனை நாளா என்னோட நல்லதுக்காக தான் என் அப்பா யாருங்கிறத என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. ஆனா அது புரியாம நான் உன் மேல நிறைய தடவை கோவப்பட்டுட்டேன். எஸ்எஸ்கே ஒரு அயோக்கியங்கிறதுனால தான் அந்த ஆளை என் அப்பான்னு என்கிட்ட சொல்ல முடியாம நீ தவிச்சுக்கிட்டு இருந்திருக்க. ஆனா நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். சாரி இலக்கியா, ஐம் சாரி. என்ன மன்னிச்சிரு. கௌதம், இந்தாங்க பால். இலக்கியா. என்ன கௌதம்? ஏன் உடனே போற? வா வந்து உட்கார். சொல்லுங்க கௌதம். உட்கார் சொல்றேன். சொல்லுங்க கௌதம். ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல.
இலக்கியா, நீ என் ஒய்ஃபை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீங்க வேற ஏதோ சொல்ல வந்து நிறுத்திட்டு என்ன பாராட்டுற மாதிரி தோணுதே. சொல்லுங்க கௌதம், என்ன விஷயம்? அது அது வந்து அதான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன்ல. ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? உங்க மனசுல இருக்கிறத உங்க முகம் அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டி கொடுத்துரும். கோவிலுக்கு கிளம்பி போனதுல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்த வரைக்கும் நீங்க நீங்களாவே இல்ல, ஏதோ யோசனையாவே இருந்தீங்க. என்னாச்சு? கௌதம் ஏன் இப்படி இருக்காரு? நார்மலா இல்லையே. ஒருவேளை எஸ்எஸ்கேவும் ரேவதி அத்தையும் கோவில்ல மாலையோட இருந்தத கௌதம் பார்த்திருப்பாரா? கௌதம், நீங்க கோவில்ல ஏதாவது பாத்தீங்களா? பாத்தீங்களானா? நீ என்ன கேக்குற? எனக்கு புரியல. அது நீங்க பார்க்க கூடாத விஷயம் ஏதாவது பாத்தீங்களா? பார்க்க கூடாதவங்கன்னா யார் அவங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் பார்க்க துடிக்கிற ஒரே ஆள் என் அம்மாவை ஏமாத்தின அந்த துரோகிய மட்டும்தான். அவனையும் யாரும் நீங்க 2 பேரும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. ஒருவேளை அந்த அயோக்கிய இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தானா? அதான் பார்க்க கூடாதவங்கள பாத்தீங்களான்னு கேக்குறீங்க. சொல்லு. இல்லங்க, இல்ல, அப்படி யாரும் அங்க வரல. ஐயோ, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க பாலை குடிச்சிட்டு படுங்க, நான் வரேன். டேய் எஸ்எஸ்கே, என்ன உன் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு நீ வேணா பெருமைப்படலாம். ஆனா உன்னை என் அப்பான்னு சொல்லிக்கிறது எனக்கு அசிங்கம்டா. இவ்வளவு நாளா உன்னை என்னோட பிசினஸ் எதிரின்னு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப என் அம்மாவை ஏமாத்துற துரோகி நீதான் தெரிஞ்சதோ அப்பவே உன் சாவுதான் உனக்கு சரியான முடிவுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எஸ்எஸ்கே, இனிமேதான் அந்த கௌதம் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க போற. இந்த நிமிஷத்துல இருந்து உன் அழிவு ஆரம்பம்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்